தோழர்களே. ஏர்டெல் சரியான திருட்டு. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வீட்டுக்கு 3000 கொடுத்து ஏர்டெல் வைஃபை போட்டிருந்தேன். வெப்சைட்டில் பார்த்தா அன்லிமிட்டட் போட்டிருந்தாங்க. சர்வீஸ்க்கு வீட்டுக்கு ஆளுங்க வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாலும் அன்லிமிட்டட் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 2-3 டேஸாக இன்டர்நெட் வரல. சரி, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க டேட்டா காலி ஆயிடுச்சு சார், ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்றான். அன்லிமிட்டட் போட்டிருந்தேன் சார், எப்படி இன்டர்நெட் காலி ஆகும் அப்படின்னு கேட்டால் அன்லிமிட்டட்லாம் கிடையாது, 1000 GB per month தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஏர்டெல் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க? ஏன் அன்லிமிட்டட்னு போட்டு போய் சொல்லி சேல் பண்ணுறீங்க? இந்த வீடியோட ஸ்பான்சர் 3 Clown Studios. பேசிக்கலி இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், வீடியோ ஷூட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங் அண்ட் சோஷியல் மீடியா மெயின்டைன் பண்ற ஒரு ஸ்டுடியோஸ். இந்த ஸ்டுடியோட ஓனர் நான் தான். யாருக்காவது வேணும்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. வெறும் ஓடிடி பாக்குறவங்க, யூடியூப் பாக்குறவங்க இந்த இன்டர்நெட் உண்மையா அன்லிமிட்டட் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. கேம் விளையாடுறவங்க, டவுன்லோட் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் காலி ஆயிடுது. ஏர்டெல் அண்ட் வோடாஃபோன் இவங்க ரெண்டு பேரும் மொபைல் அன்லிமிட்டட் நெட்டுக்கும் இப்படிதான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்ட் 2 வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க.